அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய தமிழ்நாடு அரசு புதிதாக ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. உயர்கல்வித்துறையில் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஜிஓ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இனி அரசு வேலைகள் அனைத்தும் தனியார் மயமாகும் அரசாணை வெளியீடு. இது பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு அதிர்ச்சி தரத்தக்க ஒரு முக்கியமான ஒரு அரசாணை. ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அதாவது உயர்கல்வித்துறை, ஜிஓ நம்பர் 66, ஜிஓ நம்பர் 66 டேட்டட் 3/4/2025, 3/4/2025, ஜிஓ நம்பர் 66 ஏப்ரல் 3, 2025 ஒரு அரசாணையை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த அரசாணையில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு பிரைவேட் காலேஜ் ரெகுலேஷன் ஆக்ட் 1976 அதில் புதுசாக பார்த்திங்கன்னா ஒரு ரூல்ஸ் அமெண்ட் பண்ணுறாங்க. அது ரொம்ப முக்கியமாக அவர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, அப்பாயின்மெண்ட் டு அப்பாயிண்ட் நான் டீச்சிங் போஸ்ட் இன் குரூப் டி கேட்டகரி அதர் தேன் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் த்ரூ அவுட் சோர்சிங் இன் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ். அதாவது அரசு உதவி பெறும் கல்லூரிகளில், கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் தவிர, ஓஏ தவிர மற்ற அனைத்து போஸ்ட்டையும் பார்த்திங்க அப்படின்னா அவுட் சோர்சிங்கில் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி புதுசாக ஒரு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒன்று. கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் ஆல்ரெடி நம்முடைய ஒரு குரூப் 4லையோ குரூப் 2Aலையோ ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாகவோ ஒரு அசிஸ்டண்ட்டாகவோ கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் நான் டீச்சிங் ஸ்டாஃபாக டிஎன்பிசி மூலமாக செலக்ட் ஆகி போயிருக்கிறாங்க. ஸோ இப்போது என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் அந்த போஸ்ட்டை அவுட் சோர்சிங்கில் கொடுத்துருங்க. இதை எதற்காக நம்ம இப்போ சொல்கிறோம் அப்படின்னா, இனி வரக்கூடிய காலங்களில் இன்னும் சில துறைகள், உதாரணமாக ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட், ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், அதில் நிறைய வேலைகள் ஆல்ரெடி அவுட் சோர்சிங்கில் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி வேலைகளும் அவுட் சோர்சிங் கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா, அந்த குரூப் 4 லெவல், குரூப் 2A லெவல், அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் லெவலில் இருக்கக்கூடிய அந்த பணிகள் அனைத்தும் அவுட் சோர்சிங்கில் கான்ட்ராக்ட் பேசிஸில், அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு காலமுறை ஊதியம், டைம் ஸ்கேல் அப்படிங்கிறது இல்லாமல் கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படி கொடுக்கும் பொழுது, இதற்காகவே நாளும் பொழுதும் படித்து கொண்டிருக்கக்கூடிய, டிஎன்பிசி தேர்வுகளுக்காக படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அரசு வேலை என்பது ஒரு காணல் நீராகிவிடும். 5 லட்சம் வேகன்சி ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்திங்க அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வந்தது. இது வரைக்கும் டிஎன்பிசி மூலமாக ஐ திங்க் அரௌண்ட் ஒரு 35,000 பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டுள்ளது. ஆசிரியர் காலி பணியிடங்கள் ஒன்று கூட நிரப்பப்படவில்லை. அதுவும் அந்த ஆசிரியர் தேர்வுகள் வச்சு ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா அந்த டெட் எக்ஸாம் நியமன தேர்வில் 18 வயது பூர்த்தி அடையாதவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல்கள் வந்திருக்கிறது. 18 இயர்ஸே கம்ப்ளீட் ஆகலை, அவங்க எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. கேட்டால் ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சுன்னு டிஆர்பியில் சொல்கிறாங்க. அண்ட் ரீசெண்டாக TNUSRB, தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் நேற்று ஒரு உயர்நீதிமன்றம் ஒரு ஆணை பிறப்பித்திருக்கிறது, செலெக்ஷன் லிஸ்ட்டை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ ஒரு பக்கம் யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அந்த மாதிரி இருக்குது, டிஆர்பி டெட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. டிஎன்பிஎஸ்சியில் கடந்த முறை குரூப் 4ல் செலக்ட் ஆகி ஜூனியர் அசிஸ்டன்ட் பதவியை எடுத்தவர்கள், ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் எடுத்த தேனியை சேர்ந்தவர்களுக்கு இன்னும் பணியிடம் வழங்கப்படவில்லை. விருதுநகரை சேர்ந்தவர்களுக்கு, டைபிஸ்ட் பதவியை எடுத்த விருதுநகரை சேர்ந்தவர்களுக்கு இன்னும் பதவி வழங்கப்படவில்லை. கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, வேகன்சி இல்லைங்கிறாங்க. ஸோ இது சமீப காலமாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய மனக்குமரலை சொல்லியிருக்கிறாங்க. குரூப் 4 எக்ஸாம் எழுதியிருக்கிறோம், ரிசல்ட் வந்துருச்சு, பாஸ் பண்ணியிருக்கிறோம், கவுன்சிலிங் போயிருக்கிறோம், வேலை எடுத்தாச்சு. வேலை எடுத்து அந்த கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகும்பொழுது பணியிடம் இல்லை என்று திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு முழுவதுமாக ஒரு விடுவு காலம் பிறப்பதற்குள்ள அடுத்த குரூப் 4 கால்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏற்கனவே நல்ல மதிப்பெண் எடுத்து ஜூனியர்ஸில் செலக்ட் ஆனவங்க நிலைமை இல்லை. ஸோ இப்படி ஒவ்வொரு துறையிலும் காலி பணியிடங்கள் என்ன என்பது தெரியாமல், காலி பணியிடங்களை முறையாக கணக்கிடாமல் டிஎன்பிசி செலக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பும்போது ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறாங்க, கஷ்டப்பட்டு படித்து பாஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த தேனி போன்ற மாவட்டங்களில், விருதுநகர் போன்ற மாவட்டங்களில் உங்களுக்கு காலி பணியிடம் இல்லை, போயிட்டு வாங்க திருப்பி அனுப்பும் பொழுது அடுத்த குரூப் 4 4 நாளில் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறீங்கன்னா ஏற்கனவே செலக்ட் ஆனவுடைய நிலை என்ன? ஸோ இப்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஓஏ தவிர மற்ற போஸ்ட்டை கான்ட்ராக்ட் பேசிஸில் கொடுக்குறோம். அப்போ நாளைக்கு என்ன பண்ணுவீங்க, ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஓஏ தவிர மற்ற போஸ்ட்டை கான்ட்ராக்ட் பேசிஸில் கொடுக்குறோம். அடுத்து ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஓஏ தவிர மற்ற போஸ்ட்டை கான்ட்ராக்ட் பேசிஸில் கொடுக்குறோம். அந்த மற்ற போஸ்ட் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறது என்ன வருது அப்படின்னா, அந்த அமைச்சு பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட் இளநிலை உதவியாளர் குரூப் 4, அசிஸ்டன்ட் குரூப் 2A. ஸோ இந்த மாதிரி பணியிடங்கள் அவுட் சோர்சிங்கில் போச்சு அப்படின்னா இதையே நம்பி படித்து கொண்டிருக்கக்கூடிய
குறைந்தது ஒரு 50 லட்சம் மாணவர்கள் வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கிறது எங்களுடைய முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ இந்த அரசாணை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். ஏன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து பண்ணும்பொழுது அடுத்தடுத்து அனைத்து டிபார்ட்மெண்ட்டும் இது பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்த வாக்குறுதியின்படி 5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்ற மாணவர்கள் கோரிக்கையை முன்வைக்கிறோம். இதை அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.